விஷ்ணு விஜயகிருஷ்ணன் டீட்டெயிலாம் கொடுத்திருக்காரு. எலக்ட்ரீஷியன் ஜாப்பில் இருக்கு. மேரேஜ் இல்லை, பெரிய ஆள் ஆக முடியுமா? குரு தசா சனி தசா எப்படி இருக்கும்? சுபத்துவ பிளானட் யாரு? எலக்ட்ரீஷியன் சொல்றீங்க, சுபத்துவ பிளானட் யாரு? நீங்க தானே சொல்லணும். சூரியன் தானே சுபத்துவமா இருக்கணும் எலக்ட்ரீஷியனுக்கு. பார்க்கலாமா? சூரியன் புதன் வலுத்திருப்பாங்க, எலக்ட்ரீஷியனா இருக்க. பார்க்கலாம். 12-11-91 12-11-91 12-11-91 5-17 PM கொல்லம் 5-17 PM 5-17 PM கொல்லம் ஒரு அப்படியே கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்தனால அந்த அந்தரம் வரைக்கும் காட்டின எவ்வளவு துல்லியமா இருந்துச்சு பாத்தீங்களா? சரி, பார்க்கலாம் உங்க ஜாதகத்துல. மகரம் ராசி உத்திராட்டாதி நட்சத்திரம். ஜாதகத்துல சூரியன் சிம்மம் அதிக சுபத்துவமாகவும், சூரியன் உண்மையிலே நல்ல சுபத்துவமா இருக்கிறாரு. இந்த இடத்துலங்க சூரியன் ஒரு வீடியோ பண்ணோம், எப்போ வருதுன்னு தெரியல. சூரியனுக்கு 16 டிகிரில இருந்து 18 டிகிரி தான் நீச்ச அமைப்பு. அதுக்கு பிறகு அவர் நீச்ச பங்க அமைப்புகள்ல வந்துருவாருன்னு. சரி, இந்த இடத்துல நேரடி சுபத்துவமாக 10ஆம் இடத்தோட சனி இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப ஏன் நீங்க சூரியனுடைய அமைப்புகளை செய்யறீங்க? சரி, இதுல நவாம்ச அமைப்புகள்ல சூரியன் செவ்வாயோட இருக்காரு. இங்கேயும் சூரியன் செவ்வாய். புதன் இங்கே 8ஆம் இடத்துல இருக்கிறது. அதிகமாக குரு யாரையுமே தொடர்பு கொள்ள லக்னத்தை தொடர்பு கொண்டிருக்காரு. லக்னாதிபதி நீச்சனுடைய வீட்டுல இருக்காரு. சரி, இப்ப நடக்கக்கூடிய தசை ராகு தசையில சுக்கிரன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ராகு தசையில சுக்கிரன் புக்தி. சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருக்கிறாரு. ஓகே, ராகு தசையில அடுத்து சூரியன் புக்தி. ராகு தசையில வரக்கூடிய சூரியன் உங்களுக்கு என்னத்தை பண்ணணும்? சூரியன் உங்களுக்கு 7ஆம் பாவக அமைப்பு 5-7 அமைப்புல இருக்காரு. அப்போ இங்க நேரடியான அமைப்புகள். பிரதர், உங்களுக்கு சனி தான் சுபத்துவம். சனியும் புதனும் சுபத்துவம். எலக்ட்ரீஷியனா இருக்கிறீங்களா? லைட்டு பவரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றவரா இல்ல இதெல்லாம் விக்கிறவரா? லைட்டு கடை, சோலார் மாதிரியான விஷயத்த விக்கிறவரு எலக்ட்ரீஷியன். விக்கிறவரு லைட்டு மாதிரியான பவர் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கு சூரியன் சுபத்துவம். உங்களுக்கு சனியும் புதனும் சுபத்துவங்கள நீங்க எலக்ட்ரீஷியன் அந்த விஷயங்கள் என்ன பண்றது, பூட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கீங்க போல. இந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்குமா? இப்ப இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள்ல நேரடியாக ராகு தசை, அடுத்து குரு தசையில நீங்க அட்டகாசமா இருந்து ஆகணும். அப்போ அந்த அட்டகாசமாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய தன்மையில சூரியனும் சரி, சந்திரனும் சரி, செவ்வாயும் சரி அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்புகள்ல பிரதர் உண்மையிலேயே நல்லா இருக்க போறீங்க. இது மாதிரியான கழட்டுறது, மாற்றுறது, பூட்டுறது மாதிரியான துறைகள்ல மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய ஜாதகம். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்ன, புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் ஒரு தப்பு. ஆனாலும் அவர் நவாம்சத்துல குருவின் வீட்டுல இருக்காரு. அது பெரிய கெடுபலன் அமைப்புகளை செய்யாது. லக்னம் வலுத்திருக்கக்கூடிய லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதி சுபத்துவமாக சுக்கிரனுடைய வீட்டுல இருந்து அவரே தனக்கு பிடித்த சூரியனோட இருக்கக்கூடிய தன்மைகள்ல உங்க ஜாதகம் வலிமையான நல்ல ஜாதகம். போஸாவே இருக்கிறீங்கன்னு சொல்லுவேன். இதுலயே தொடருங்க. வேற என்ன கேட்டிருக்கிறீங்க? இன்னொன்னு கேட்டீங்க. எலக்ட்ரீஷியன் ஜாப்ல இருக்கிறீங்க, மேரேஜ் இல்லை, பெரிய ஆள் ஆக முடியுமா? பெரிய ஆளா தான் இருப்பீங்க. இன்னாருமே உங்களை சொன்னால் உங்க வட்டாரத்துல எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நபராக பேர் அந்தஸ்து உடையவராக தான் இருப்பீங்க, நீங்க மேஷலக்கணக்காரரா இருந்தா. ரெண்டாவது என்ன கேட்டிருக்கிறீங்க? எங்கே பெரிய ஆள் ஆக முடியுமா? குரு தசா சனி தசா எப்படி இருக்கும்? 2 தசையும் பட்டைய கலப்போம். குரு தசை, குரு தனக்கு பிடித்த நண்பருடைய வீட்டுல நேரடியாக லக்னத்தை தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள்ல 1-5-9 அட்டகாச சுபத்துவம். குரு தசையில செட்டில் ஆயிருவீங்க. சனி தசையில தொழில் செய்வீங்க. சனி 10ஆம் அதிபதியாக இருந்து நவாம்சத்துல சுக்கிரனோட சேர்ந்து கேதுவோட இருந்து இந்த இடத்துல வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து சனி அதிக சுபத்துவங்க. உங்களுக்கு சனியும் சுபத்துவமாகி 2வது நிலையில புதன் சுபத்துவம் நிலைதான் எலக்ட்ரீஷியனா இருக்கு. எலக்ட்ரீஷியன்னா பூட்டுற மாதிரியான விஷயங்கள். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல. எலக்ட்ரீஷியன்னா கரண்ட் பூட்டுறது, லைட்டு பூட்டுறது மாதிரியான ஒரு வீட்டுக்கு, ஒரு பில்டிங்க்கு பூட்டக்கூடிய அமைப்புகள்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள்ல மிகப்பெரிய உயர்வான ஆளா வருவீங்க. 2வது, இந்த ராகு தசை உங்களுக்கு குழந்தையை கொடுத்து ஆகணும். ஓகேங்களா? ராகு தசையில உங்களுக்கு குழந்தையை கொடுத்து ஆகணும். எப்போ உங்களுக்கு கல்யாணம்? ராகு தசையில சூரியன் புக்தி 2026 ஜூலைல மனைவி யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் பிரதர் உங்க ஜாதகத்துக்கு. இந்த இடத்துல ராகு அப்படியே குருவை போல செயல்படுவார் என்றதுனால ராகு தசை முடியறதுக்குள்ளவே உங்களுக்கு குழந்தை இருக்கணும்ன்ற காரணத்தினால அப்படியே நல்ல தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு. ப்ரீவியஸ்ல மகர ராசிக்கு 7.5 சனி வரும்போது ஏதாவது டல்லான அமைப்புல மாட்டிக்கிட்டீங்களான்னு பாருங்க. எங்கேயுமே ஜாதகம் பார்க்க போகாதீங்க. 20-25 வருஷத்துக்கு நல்லா இருக்க போறீங்க.